ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ அண்ட் ஐ இதை எழுதினவங்க இமயம். இவர் ஒரு தமிழ் லாங்குவேஜ் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ். 8 நாவல்ஸ் அண்ட் 8 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்கிறாரு, நாவலாகவும் எழுதியிருக்கிறாரு. சாகித்ய அகாடமி அவார்டும் வின் பண்ணியிருக்கிறாரு. மெஜாரிட்டி இவரோட ஒர்க் வந்துட்டு தமிழில் தான் இருக்கும். நிறைய ரைட்டர்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்லேட்டட் போம் தான் இதுவும். டு பி ஃப்ராங்க், இந்த போமை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கூகுளில் இல்லை, ஓகேவா? பட் யூ அண்ட் ஐ அப்படின்ற போமோட டெக்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூ அண்ட் ஐ அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. யூ அப்படின்றது ஒரு பொண்ணை குறிக்குது. அந்த பொண்ணு அப்பர் கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு, ஓகேவா? ஐ அப்படின்றது ஒரு சபல்டன், ஒடுக்கப்பட்ட லோவர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. பட் அவங்களோட அந்த ஒரு டிவிஷன், அந்த ஒரு கேப் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு ரொம்பவே இமோஷ்னலாக என்ன மாதிரி ரியாலிட்டி, நீங்கள் என்ன தான் நம்ம வாழ்கிற வரைக்கும் நீ வேற நான் வேறேன்னு பிரித்து வச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே என்ன நடக்குது அப்படின்றத ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஒரு கான்வர்சேஷனல் மெத்தடில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஐரானிக்கல் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கலி சொசைட்டியல் நார்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ ஆர் அ சாஃப்ட் எல்லோ, ஐ எம் கோல். ஸோ நீ வந்து சாஃப்ட் எல்லோ கலரில், இப்போ வந்து பணக்காரங்க அப்படின்றப்போ அவங்க எவ்வளோ தான் டார்க்காக இருந்தாலும் அந்த ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அவங்க நல்லா ப்ரிட்டியாக ஃபேராக இருக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் அவங்களோட லைஃப் ஸ்டைல்னாலையும் அவங்க ஏசிலே வாழ்கிறதுனாலையும் அவங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஃபேராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப லைட் அண்ட் ஆல்சோ ஜென்டிலாக இருக்கிறேன். நான் வந்து டஸ்ட்டில் இருக்கிறதுனால, ரொம்ப ஹெவி வெதரில் நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறதுனால, நான் உழைச்சாதான் எனக்கு காசுன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுனால நான் ஒரு நிலக்கரி மாதிரி அவ்வளோ கருப்பாக இருக்கிறேன். ஸோ அந்த ஆப்போசிட்டான நேச்சர், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த கலரை வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப், அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. தென் யூ ஆர் வீர சைவா, இது வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட நேம்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த வீர சைவா அப்படின்ற குரூப்பை சேர்ந்த இவங்க எல்லாருமே ரொம்பவே போல்டாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படின்றத அவங்க நம்பின ஒரு விஷயம். தென் இவர் வந்துட்டு கற்கதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே சர்வீஸ் கேஸ்ட். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஹை கிளாஸ் பீப்புளுக்கு அவங்க வீட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்கிற தோட்டத்துலையோ இல்லை வேறு ஏதாவது இடங்கள்ல அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஏதாவது ரிச்சுவல்ஸ் அப்படின்னா ட்ரம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக அவங்கள கூப்பிடுவாங்க. பர்டிகுலராக இவங்க எதுக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஃபியூனரலுக்கு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே வந்து வாசிப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் வருவேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூ கேன் ரிட்டன் த பிளாக் யங் ஐஸ். ஸோ உனக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு ஃபெயிலியர் நீ மீட் பண்ணுற அப்படின்னா நீ அழுவ. யாராக இருந்தாலும், அவன் அப்பர் கிளாஸோ லோவர் கிளாஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டஃப் டைம் வரும். ஃபிசிக்கலி மென்டலி ஏதோ ஒன்று அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட் வரும்போது நீ அழுவ. அதில் வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்குது இல்லையா? ஸோ அழுறது வந்துட்டு கஷ்டத்தினால மட்டும்தான் அழுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் அந்த ஹாப்பி டியர்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி நீ அழுவ, உன்னோட கண் ஈரமாகும். அது எப்போ வேணால் நடக்கலாம். உன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அது சொல்லும். ஆனால் அப்படி நடக்கும்போது நீ உன்னோட வீட்டுக்கு திரும்ப போக முடியும் இல்லையா? உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, உன்னை பார்த்துக்கிறதுக்கு, உன்னோட சிச்சுவேஷனை சரி பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. தென் யூ வுட் பி த ஃபர்ஸ்ட் கேர்ள். ஸோ இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், அந்த வீர சைவா அப்படின்ற அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போல்டாக இருக்கணும்னு சொல்கிறத தாண்டி யாருமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பொண்ணு நீ தான் உன்னோட கம்யூனிட்டிலேயே அழுதுருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் யார் முன்னாடியும் அழக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்படியே அழுதாலும் விமன் வேணால் அழுவாங்களே தவிர மென் அழவே மாட்டாங்க. இதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, வேர் கேன் யூ கோ? லைஃப் அப்படின்னு வரும்போது அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போவாங்க, ஏதோ ஒன்று இழக்கிற சமயங்கள் வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் 2 ஷேட்ஸ், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது துக்கமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அழாமலே இருக்க முடியும்? நான் சந்தோஷமாகவே இருப்பேன், போல்டாகவே இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? லைஃப்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. அதில் எப்படி நீ அழாமலே இருக்க முடியும், எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு ஆச்சரியம் இருக்குது. அதை ஒரு கொஸ்டினாக கேட்குறாரு. டு பிக் த லீவ்ஸ் ஆஃப் யுவர் பியூபரிட்டி செரிமனி. ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு கேர்ள் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலி எல்லா கேர்ள்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேட்டை நீயும் ஃபேஸ் பண்ணுற. நீ வந்து பியூபரிட்டி செரிமனி உனக்காக வைக்கிறாங்க, அந்த டவுன் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லேயே நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் பப்ளிக்காக எல்லா இடமும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் நீ குழந்தை பெற்றுக்கிட்டன்ற அந்த ஒரு நியூஸையும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ உன்னோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸ் அதை வந்து ரொம்ப
சந்தோஷமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி பெரிய செலிப்ரேஷன் மாதிரி எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் நிறைய வருஷங்கள் கடந்து போனதுக்கப்புறம் உன்னோட டாட்டர் வந்து அந்த பியூபரிட்டி செரிமனியை வந்து ஃபேஸ் பண்ணுறா. தென் அவளுக்கு கல்யாணம் ஆகுது. இப்படி எல்லாமே அந்த சைக்கிள் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ உன்னோட லைஃப்பில் நீ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியோ, குட் ஆர் பேட் வாட் எவர் இட் இஸ், எல்லா ரூட்ஸையுமே உன்னோட பொண்ணும் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அவளும் பார்க்குறா. ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்களோட லைஃப்பில் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பொண்ணோட லைஃப்லேயும் இருக்குது. தென் யுவர் ஃபியூனரல் எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே இறந்து தான் போகணும். நீங்கள் வந்து எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும், ஒரு பாயிண்டில் எல்லாருமே இறந்து தான் போகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ இறந்து போகிற உன்னோட ஃபியூனரலுக்கு நான் அங்கே வரேன். ஸோ இவ்வளோ நாளும் எத்தனையோ செரிமனிஸ் உங்கள் வீட்டில் நடந்துச்சு. உனக்கோ உன் பொண்ணுக்கோ நிறைய நடந்துச்சு. ஆனால் எதுலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. என்னை யாருமே இன்வைட் பண்ணல. நானாக அங்கே வந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ட்ரம் பீட் பண்ணுறதுக்கு கூட, அந்த வாசலில் நிற்கிறதுக்கு கூட எனக்கு பெருசாக அலோவ் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போது நான் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். உன்னோட ஃபியூனரல் செரிமனியில் நான் வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறேன். நோ ஒன் யாருமே என்னை வந்துட்டு கொஷின் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. இந்த லைஃபோட சைக்கிள் யாராக இருந்தாலும் நம்ம வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எத்தனை பேரை நம்ம டார்ச்சர் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்ம இறந்து கிடக்கும்போது அவங்க நம்ம பக்கத்துலேயே வந்து நின்னாலும் நம்மளை அடித்தாலும் நம்மளால் திருப்பி அடிக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் புரிஞ்சால் போதும். ஹியூமனிட்டி அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். யாராலையுமே இறந்ததுக்கப்புறம் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களோட கேஸ்ட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்காக இமோஷ்னலாக இதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.